நம்ம கோயம்புத்தூரில் சாய்பாபா காலனி பக்கத்தில் கேகே புதூரில் பார்த்தீங்க அப்படின்னா மருதம் வுட்லேண்ட் அப்படின்ற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டுங்க ஒரு ஃப்ளாட் வந்து ரீசேல் வந்துருக்குதுங்க. ஸோ இந்த ஃப்ளாட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம். நம்மளோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃப்ளாட்டை நீங்கள் வாங்குறதுக்கு 3 மெயினான ரீசன் இருக்குதுங்க. ஒவ்வொன்றா சொல்கிறோம், கேட்டுக்கோங்க. முதல் ரீசன் என்ன அப்படின்னா, இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷனுங்க. ஸோ சிட்டிக்கு சென்டரில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சாய்பாபா காலனி கரெக்டாக 1.5 கிலோமீட்டருங்க, கவுண்டம்பாளையம் 2.5 கிலோமீட்டருங்க, காந்திபுரம் வெறும் 5 கிலோமீட்டர் ரீச் பண்ண முடியுங்க, ஆர்எஸ்புரமும் 4 கிலோமீட்டரில் ரீச் பண்ணலாங்க. செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா குவாலிட்டிங்க. ஸோ அப்பார்ட்மெண்ட்டோட குவாலிட்டி வந்து பெர்ஃபெக்டாக வந்து இன்னுமே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. தேர்ட் ஒன் இஸ் பட்ஜெட்டுங்க. ஸோ ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் வந்து இது ரீசேல் வந்துருக்குதுங்க. ரிசர்வ்டு கார் பார்க்கிங் இருக்குதுங்க. அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடிஎஸ் ஏரியா வந்து 452 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம வந்து அக்சஸ் பண்ணுறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா 4th ஃப்ளோருக்கு வந்து ஸ்டேர் கேஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் மூலிமா நீங்கள் போய்க்கலாங்க. நல்ல ஒரு வித்து கொடுத்தா பண்ணியிருக்காங்க. ரைசரும் நீட்டான ரைசர் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து லிஃப்ட் அக்சஸ் இருக்குதுங்க. ஸோ லிஃப்ட் மூலியமாகவும் நீங்கள் வந்துட்டு இந்த 4th ஃப்ளோர் அக்சஸ் பண்ணிக்கலாங்க. லிஃப்ட்டுமே வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க. ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்க அப்பார்ட்மெண்ட்டில் அப்படின்னா இந்த இதெல்லாம் மெயினாக பார்க்கணுங்க. ஸோ யூடிஎஸ் ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அது போக வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது, லிஃப்ட் ப்ரொவிஷன் இருக்கா, ஸ்டேர் கேஸ் வந்து கரெக்டான வித் ரைசர் கொடுத்துருக்குறாங்களா, இது எல்லாமே வந்துட்டு பெர்ஃபெக்டாக செக் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டே வாங்கணுங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து பெர்ஃபெக்டாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நாம் இன்றைக்கி பார்க்க வந்த அந்த ஃப்ளாட் பார்த்திங்க அப்படின்னா 4th ஃப்ளோரில் வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க. லிஃப்ட்டுக்கு நேர் ஆப்போசிட்லேயே வந்து மெயின் டோர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வந்து இன்னொரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே என்ட்ரானதுமே வந்து நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. ஹாலோட மெஷர்மெண்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 14.5 10 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. 3 BHK ஃப்ளாட்டுங்க. என்னுடைய டோட்டல் மெஷர்மெண்ட் 1297 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பேசியஸான 3 BHK ஃப்ளாட்டுங்க இது வந்துட்டு. ஸோ வாங்க ஒவ்வொரு ரூம்ஸாக வந்து பார்க்கலாம். அதனுடைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே சொல்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியுங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஹால் பக்கத்துலேயே வந்து நமக்கு வந்து டைனிங் கொடுத்துருக்காங்க. டைனிங்கோட ஏரியா பார்த்திங்க அப்படின்னா 14.5 11 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ அதிலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்த வீட்டில் பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாங்க, ஒரு ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வெண்டிலேஷன் வந்து ரொம்ப அவசியங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய பால்கனி பார்த்திங்க அப்படின்னா பால்கனி மட்டும் கிட்டத்தட்ட நமக்கு வந்துட்டு ஒரு 3 பால்கனி வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் வந்துட்டுங்க. வீட்டோட கிச்சன் பார்த்துட்ருக்கோம். கிச்சனோட மெஷர்மெண்ட் 9க்கு 10 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா வால் டைல் லே பண்ணியிருக்காங்க. அது போக டேபிள் டாப்க்கு கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. எஸ்எஸில் வந்து சிங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக வந்துட்டு அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்து ஒரு விண்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் பர்பஸ்க்காக. ஸோ அதிலே வந்து ஆரோ வாட்டர் ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குங்க. ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா யூஸ்டு அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா எல்லாமே வந்துட்டு செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து குடி போகிறது மட்டும்தான் வந்து வேலைங்க இங்கே வந்துட்டு. ஸோ எல்லாமே வந்து பக்காவாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளாட்டோட ஓனருமே வந்து ஒரு சூப்பராக வந்து இந்த ஃப்ளாட்டை வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாருங்க. சவுத் ஃபேஸிங் ஃப்ளாட்டுங்க இது வந்துட்டு. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு டேரெக்டாகவே சன்லைட் அதாவது கிச்சன் சைட்லேருந்து வர மாதிரி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வந்துட்டு ரோட் சைட்லேயே வந்து நமக்கு ஒரு விண்டோ பால்கனி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக வந்துட்டு லாஃப்ட்டுக்கு மேலே வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. காங்கிரீட் லாஃப்ட்டுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. அதுபோக செல்ஃப்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மார்பிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது டைனிங் பார்த்துட்டோங்க, கிச்சன் பார்த்துட்டோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய 3 பெட்ரூம்ஸும் பார்த்துடலாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து நமக்கு வந்து வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. டாய்லெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வெண்டிலேட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்தியன் கிளாஸட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளாட் வாங்கி உங்களுக்கு எந்த ஒரு செலவுமே இல்லைங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஆக்குபை பண்ணலாம். அந்தளவுக்கு வந்துட்டு எல்லாமே வந்து பெர்ஃபெக்டாக அவங்களே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வெல் மெயின்டைன்டு ஃப்ளாட்டுங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வீட்டோட பெட்ரூமுங்க 10க்கு 11 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் இருக்குதுங்க. இதில் வந்துட்டு வென்டிலேஷன் பர்பஸ்க்காக அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்து விண்டோ கொடுத்துருக்காங்க. அது போக வந்து கம்ப்ளீட்டாக அந்த 10 ஃபீட் ஸ்பேனில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் டோரில் பார்த்திங்க அப்படின்னா 2 வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. அது போக ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க. காங்கிரீட் லாஃப்ட்டுக்கு மேலேயுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கவர்டு ஸ்டோரேஜ் ஏரியா வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இந்த பெட்ரூமோட பால்கனிங்க, ப்ரைவேட் பால்கனிங்க. ஸோ பால்கனியோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு
டோட்டலாக வந்துடுங்க 4x10 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் வந்துட்டு இந்த பால்கனி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த பால்கனி நமக்கு வந்து ரோடு ஃபேஸ்லேயே வந்துடுதுங்க. நீங்கள் டே டைம்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வெளிச்சமாகவும் நல்ல வென்டிலேஷனாகவும் வந்துட்டு ஃப்ளாட்டுக்குள்ளே இருக்குங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நல்ல ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கிறது தான் மெயினான ரீசனுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பெட்ரூம் பார்த்தாச்சுங்க, கிச்சன் கம் டைனிங் ஹால் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு 2 பெட்ரூம் பற்றி பார்த்துடலாங்க. ஸோ இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம ஸ்டடி ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டடி ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பெட்ரூமாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க. இதனுடைய மெஷர்மெண்ட் 9x9 அப்படின்ற மெஷர்மெண்ட் அமைஞ்சிருக்குதுங்க. இங்கேயும் ஒரு வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. அது போக வந்துட்டு இதுலேயும் வந்துட்டு நமக்கு வார்ட்ரோப் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. டபுள் டோர் வார்ட்ரோப் ஒன்று கொடுத்துருக்காங்க. காங்கிரீட் லாஃப்ட் கொடுத்து அதுலேயுமே வந்து லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் எல்லாமே நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஓல்டு ஃப்ளாட்னே வந்து நீங்கள் சொல்ல முடியாதுங்க. அந்தளவுக்கு வந்துட்டு எல்லாமே வந்து இன்னுமே நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. நீங்கள் வந்துட்டு அதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் அடிஷ்னலாக வந்துட்டு இந்த வீட்டில் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண வேண்டியது இல்லைங்க. ஸோ வார்ட்ரோப் ஒர்க்கு, கபோர்டு ஒர்க்கு, அதுபோக டிவி யூனிட் எதுவுமே நீங்கள் வந்து பண்ண வேண்டியது இல்லைங்க. ஸோ உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிவி யூனிட் வேணால் ஒன்று வந்து அடிஷ்னலாக நீங்கள் பண்ணிக்கலாங்க. ஸோ மற்றபடி உங்களுக்கு வார்ட்ரோப் வந்துட்டு பெட்ரூம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து வார்ட்ரோப் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாலில் இருந்து பால்கனி ஆக்சஸ் கொடுத்த டோருங்க. ஸோ இதில் வந்து நமக்கு மஸ்கிட்டோ டோரும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக வந்துட்டு ஒரு குவாலிட்டியான உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி பர்பஸ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா பால்கனி ஏரியாவில் எல்லாமே வந்து கிரில் செட் பண்ணியிருக்காங்க, நெட் அடிச்சு கொடுத்துருக்காங்க. அது போக வந்துட்டு இதனுடைய மெஷர்மெண்ட் 4x10 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் இந்த பால்கனி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ டைல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே 2x2 டைல் தான் வந்து இந்த ஃப்ளாட் ஃபுல்லாகவே வந்து லே பண்ணியிருக்காங்க. டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயின் டோர் வந்து டீ கூட்டில் கொடுத்துருக்காங்க. உள்ளே அமைஞ்சிருக்கக்கூடிய டோர்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளஷ் டோர், ரெடிமேட் டோராக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம்ங்க. 10x16 மெஷர்மெண்ட்டில் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயும் பார்த்திங்க அப்படின்னா வென்டிலேஷனுக்காக நமக்கு வந்துட்டு ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்து கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்குங்க. அது போக வந்துட்டு இந்த பெட்ரூம்லேயும் வந்து வார்ட்ரோப் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிவிசி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி வார்ட்ரோப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு காமன் டாய்லெட் இருக்குதுங்க. அது போக வந்துட்டு ஒரு அட்டாச்சு டாய்லெட் இருக்குதுங்க. ஸோ இந்த டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 7x4 அப்படின்ற மெஷர்மெண்ட்டுங்க. வெஸ்டர்ன் கிளாஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 7 feet வரைக்கும் வால் டைல் இருக்குங்க. ஒரு ஷவர் கனெக்ஷன், ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் இருக்குதுங்க. ஸோ அது போக வந்து நமக்கு வந்துட்டு சோப் வைக்கிறதுக்காக கிரானைட்டில் வந்து கார்னரில் வந்து நமக்கு செல்ஃப் மாதிரி வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரூம்ஸோட மெஷர்மெண்ட்டும் நம்ம கிளியராக பார்த்துட்டோங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரியே வந்துட்டு இந்த அப்பார்ட்மெண்ட் எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து கேகே புதூருங்க. நீங்கள் கவுண்டம்பாளையத்துலேருந்து வரலாம், சாய்பாபா காலனிலேருந்து வரலாங்க. சாய்பாபா காலனிலேருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டரில் வந்துட்டு இந்த ஃப்ளாட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் அவசியம் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ண வரதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி கால் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 19 years ஓல்டுங்க. 2006 வந்து இவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளோருக்கு பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாகவே வந்துட்டு 4 ஃப்ளாட்டுங்க. ஸோ இந்த ஃப்ளாட் வந்து ஸ்டேர் கேஸுக்கும் லிஃப்ட்டுக்கும் நேர் ஆப்போசிட்லேயே அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ஃப்ளாட்டோட டோட்டல் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா 1297 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஸோ அதில் வந்துட்டு நமக்கு யூடிஎஸ் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா 452 ஸ்கொயர் ஃபீட் வந்து யூடிஎஸ் ஏரியா இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் பேங்க் லோன் ஆப்ஷன் இருக்குதுங்க. பேங்க் லோன் போடுறதுனால நீங்கள் வந்து தாராளமாக பேங்க் லோன் வாங்கிக்கலாங்க. ஸோ இதில் மற்றபடி வேறு அடிஷ்னலாக எந்த ஒர்க்கு இல்லை. நம்ம ஆல்ரெடி 2-3 டைம் சொல்லிட்டோங்க. ஸோ எந்த ஒரு ஒர்க்குமே அடிஷ்னலாக இல்லைங்க. ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணி சூப்பரான ஒரு ஃப்ளாட்டுங்க இது வந்து. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு தாராளமாக வந்து டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பர் கால் பண்ணிவிட்டு நீங்கள் விசிட் வரலாங்க. முன்னாடியே பிஃபோராக சொல்லிட்டீங்க அப்படின்னா நாங்கள் டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணிடுறாங்க. இதனுடைய ப்ரைஸிங் பார்த்திங்க அப்படின்னா 55 lakhs வந்து ஓனர் வந்து கோட் பண்ணுறாருங்க. நெகோசியபிள் ப்ரைஸுங்க. சிட்டிக்கு பக்கமாக நீங்கள் இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட், அதாவது இவ்வளோ ஸ்பேஸஸாக நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுசஸ் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன ரேட் வரும்னு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரியான ஒரு ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு ஸ்பேஸஸான ஃப்ளாட்டு சேலுக்கு வரும்போதே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 1297 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 BHK ஃப்ளாட்டுங்க. இது வந்துட்டு நல்ல குவாலிட்டியாக இருக்குதுங்க. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டேரக்ட் ஓனர் சேலுங்க. ஸோ இதில் வந்துட்டு ப்ரைஸிங் பார்த்திங்க அப்படின்னா 55 lakhsலேருந்து ஒரு நெகோஷியபிள் பண்ணிக்கலாங்க. ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் அவசியம் விசிட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் நல்ல வீடியோஸ் இருந்துக்கலாம். நம்மளோட சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.